விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கண்ணே. நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணே. சரி, எப்படி போயிட்டு இருக்குண்ணே வியாபாரம்? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. அதாவது 6 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேண்ணே. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்புலாம் இருந்துச்சுண்ணே. ஒரு சில பகுதியில் தூரத்தில் போய் எங்களால் பார்க்க முடியல. அதனால் மக்கள்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். அதனால் இப்போ திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் திருப்பஞ்சலி அருகாமையில் உள்ள தீராம்பாளையத்துக்கு பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம்னா. சரிங்கண்ணே. அதனால் இப்போ பாயிண்ட் பார்க்க போகிறோம்னா பாயிண்ட் பார்த்து இன்றைக்கே போர் ஓட்ட போகிறோம். அதனால் இது அண்ணன்கிட்ட அண்ணா வணக்கம்ண்ணே. நம்ம ஊர் என்ன ஊர்ண்ணே? தீராம்பாளையம். உங்கள் பேர் என்ன? ரத்னா. உங்கள் பேர் என்ன? தம்பி பேர் சாமி. சரிண்ணே. நீங்கள் விவசாயம் எவ்வளோ காலமாக பண்ணிக்கிட்டு இருக்குண்ணே? அப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இடம் எவ்வளோ இடம்ண்ணே இருக்குது? ஒரு 10 ஏக்கர் இருக்கு. 10 ஏக்கர் இருக்குது. அதாவது போனீங்கன்னா தென்னை இது போன்ற விவசாயங்கள் பராமரித்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் நிறைய போட்டோம் ஃபெயிலர் ஆகிடுச்சு. இப்போ சொன்னாங்க தண்ணி வந்துடுறேன்னா கன்ஃபார்மாக இருந்தாங்க. சரி அண்ணன் அதுக்கு தான் வரைச்சோம்னா இப்போ பார்த்துட்டாங்க. பாயிண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து முடிச்சோன்னா போர் போடுவோம். நல்ல முறை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. எத்தனை போர்ண்ணே இதுவரை ஓட்டிருக்கீங்க? 18 பாயிண்ட் ஓட்டிட்டோம். 18 பாயிண்ட் ஓட்டிட்டீங்க. தண்ணி 2 போர் தான் ஓடிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப. சரிண்ணே. எங்களுக்கு பராமரிப்பு தண்ணி பத்தல. அதனால கொஞ்சம் அண்ணனை கொஞ்சம் வாங்கினேன்னா சரி தண்ணி இப்போ பார்க்குற கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா பார்த்து கொடுக்குறாங்க. தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருக்கு. அதனால் பண்ணனை வச்சு நீங்கள் சேரணும். ரொம்ப சந்தோஷண்ணே. தீராம்பாளையத்தில் பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம்ண்ணே. இப்போ பாயிண்ட் பார்க்க போகிறோம்ண்ணே. வண்டியும் வந்துருச்சுண்ணே. இருந்து அண்ணன் ஓட்டி கொடுக்க சொன்னார். அதனால் அவருக்கு பாயிண்ட் இருந்து ஓட்டி கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம்ண்ணே. இப்போ பாயிண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறோம்ண்ணே. அதாவதுண்ணே இதானே பாயிண்ட்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம்ண்ணே. பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ வண்டி வந்திருக்குண்ணே. இப்போ பாயிண்ட் ஓட்ட போகிறோம்ண்ணே. இப்போ பார்க்கணுன்னா நாங்கள் 3 ரொட்டேட்டர் ஜியோ மாஸ்டர் மூலமாக பாயிண்ட் பார்க்குறோம்ண்ணே. இது போக பாரம்பரிய முறையிலையும் தேங்காய், காப்பர், எல்ராடு, பெண்டலம் இது போன்ற 10 வகையான பொருளில் நாங்கள் பார்த்து தானே சோதனை பண்ணி தான் நாங்கள் இந்த நீரோட்டம்பத்தை பார்த்து தெளிவாக பண்ணுறோம்ண்ணே. இதுவரை பல இடத்துல நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து தானே வந்துக்கிட்டு இருக்கோம். நன்றிண்ணே. இப்போ நாங்கள் நம்ம செக் பண்ணுறோம்ண்ணே. நீங்கள் வச்சிருக்கிற இந்த கருவி பார்த்தா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? போன பதிவில் நம்ம பார்த்துட்டோம்ண்ணா. சரிங்க. அதனால் நம்மளை யூடியூப்பில் பார்த்து நம்மளை தொடர்பு கொண்டாருங்க. இப்போ அவருக்கு பாயிண்ட் ஓட்டி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம்ண்ணே. சரிங்க. நாங்கள் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஐத்தாம்பட்டினே. என் பேர் சின்னசாமிண்ணே. பார்க்க போனீங்கன்னா நம்ம இந்த தொழிலில் இந்த ஃபீல்டில் ஒரு 18-20 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்ண்ணே. வணக்கண்ணே. உங்கள் பேருங்க? சீனிவாசன். என்ன ஊருங்க? ஆட்லாப்பட்டிங்க. முசிறி. அண்ணன் கூட 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு. ஆமாம் ஒரு 6 மாதமாக சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ அண்ணன்கிட்ட நவீன கருவி நவீன முறையில் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் பெண்டலம், எல்ராடு, தேங்காய், சாய்கூத்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் ஒரு 6-7 இதில் பார்த்துட்டு இருக்கோம். சேர்ந்து எல்லா கருவியுமே எல்லாம் சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்து ஒன்றோட ஒன்று எது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு 2 ஒன்றா இருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் பாயிண்ட் கொடுக்குறோங்க. அதாவது பாரம்பரிய முறையிலையும் அதாவது மீட்ரு மூலியமாக 2 மேட்ச் ஆனால் தான் சார் நாங்கள் அந்த இடத்துக்கு பாயிண்டே கொடுக்குறோம். ஏன்னா பல இடத்துல நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் சார் நாங்கள் இப்படி இந்த முறையில் தான் பண்ணுறோம். பாரம்பரிய முறையிலையும் பண்ணுறோம், மீட்ரு முறையிலையும் பார்க்குறோம். 2 மேட்ச் ஆனால் மட்டும்தான் பாயிண்ட் நாங்கள் எடுத்து பல இடங்களில் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொருத்தர் போனால் 10 போர் ஓட்டியிருக்காங்க. அந்த இடத்துல கூட நாங்கள் 11வது போர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து 3 இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு விவசாயியின் தோழன். அதனால் விவசாயிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு பொழுதே ஆனாலும் சரி நாங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துக்கிட்டு தாங்க சார் இருக்கோம். ஆமாம் சார், பார்த்துட்டோம் சார். இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்துக்கோங்க சார். இதுதான் சார் பாயிண்ட்டு. இப்போ வண்டியும் வந்துருச்சு சார். இப்போ ஓட்டி நாங்கள் 2 பேருமே ஒரு இணைந்த கைகள் நீரோட்ட நிபுணர்னே சொல்லலாம் சார். நிபுணர்னே சொல்லலாம். நாங்கள் 6 மாதமாக 2 பேரும் இணைந்து தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பல மக்களுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு, இது போன்ற விவசாயிகளுக்கு, வீட்டுக்கு, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, ஸ்கூலு, காலேஜு, யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பூர்த்தியை செஞ்சுக்கலாம் சார். உங்கள் மொபைல் நம்பர் அப்படியே சொல்லி. என்னோட நம்பர் சார் 93 44 72 30 18. என் பேர் சின்னசாமி சார். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஐத்தாம்பட்டி சார். இது வந்து எல்ராடுங்க. ஆமாம், எல்ராடு செக் பண்ணுறது. அதாவது இந்த இதில் வந்து எப்படிலாம் பார்ப்பீங்கன்ற சொல்லுங்கள். அதாவது எந்தெந்த லைன் வருது, என்ன வந்து எந்தெந்த லைன் வர்றது, கிராசிங்கு, பள்ளி முளக்கால், எந்த சென்ட்ரு, இது மாதிரி ஒரு 6 கால் வந்து செங்ஷன் ஆகிற இடத்துல தான் பாயிண்ட்டை நாங்கள் ரெடி பண்ணுவோங்க. அதனால் வந்து எல்லா இதுவுமே ஒரு தரத்துக்கு 2 தரம் பண்ணி இந்த பாயிண்ட்டுங்களோட இடத்த வந்து கரெக்டாக துல்லியமாக கணிச்சு அது மாதிரி பண்ணுறது தான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறதுங்க. இது வந்து அடிக்கணக்கு பார்க்குறதுங்க. இது வந்து எத்தனை அடியில் போகுது என்ன அப்படிங்கிறது ஒரு சுற்றுக்கு வந்து 10 அடி அப்படிங்கிறது இது ஒரு கணக்கு. அதனால் வந்து இது எத்தனை சுற்றுன்ட்டு இதை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்குறதுங்க. இப்போ நீங்கள் பாயிண்டிங் நேராக நிற்கிறதா? ஆமாம், பாயிண்ட் நேரம் நிற்கிறனால சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதான் தான் சுற்றுது. பாயிண்ட்டுக்கு நேராக நிற்கிறனால தான் சுற்றுது. பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் இதாகிட்டோம்னா ஆஃப் ஆயிருங்க. அதனால் வந்து இதில் எத்தனை அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறத பாயிண்ட் வந்துட்டேங்க. இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் வந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். பாயிண்ட் விட்டு கொஞ்சம் ஒதுங்கிட்டோம்னா ஒரு அடி 2 அடி ஒதுங்கிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். சரி, எப்படி இந்த கம்பியில் தான் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்? ஆமாம், அந்த கம்பியில் அந்த காப்பர் இதில் தான் அந்த மாதிரி இது கண்டுபிடிக்க முடியுங்க. இதுக்கு ஏதாவது அறிவியல் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அது இல்லை, அனுபவத்தில் தான் இது பண்ணி இது பண்ணுறது. ஆமாம் ஆமாம், நம்ம அனுபவத்தில் தான் இது பண்ணுறது. எல்லா கருவியுமே ஒன்றா கரெக்டாக வேலை செய்யணுங்க. மாற்றி செஞ்சுன்னா நாங்கள் பாயிண்ட் அதை வந்து கொடுக்க மாட்டோம். ஆமாம், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கரெக்டாக வேலை செய்யணும். ஒரு 6-7 பொருளுமே ஒன்றா வேலை செஞ்சால் தான் அந்த பாயிண்ட்டை நாங்கள் கொடுக்குறதுங்க. நான் ஏற்கனவே வந்து எல்ராட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒரு கம்பி வச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி இது வந்து காப்பர் எல்ராடு. இது காப்பர் எல்ராடு அப்படின்னா இது வந்து லைனை வந்து கரெக்டாக சென்ஷன் ஆகுதா, அந்த இடத்துக்கு வரப்போ வந்து 2 ஒன்று சேருங்க. ஒன்று சேர்றது, ரொட்டேட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த காப்பர் ராடு. இப்போ பாயிண்ட் தள்ளி நிற்கிறீங்க இல்லையா? ஆமாம், பாயிண்ட் தள்ளி நிற்கிறேங்க. நான் பாயிண்ட் பக்கத்தில் போகல, பாயிண்ட் கிட்ட போகல. 2 ராடு வந்து அப்படியே ஒன்றா இணையறதுக்கு ஆரம்பிக்குங்க. பாயிண்ட் கிட்ட வந்துட்டீங்க. ஆமாம், இது பாயிண்ட் வந்துட்டேங்க. இப்போ இது வந்து பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்னு அர்த்தம். இப்போ இதை ஒதுங்கின அப்படின்னா பாயிண்ட் வந்து தள்ளி போகுதுன்னு அர்த்தம். அதே இது வந்து எந்தெந்த லைனுக்கு நம்ம திரும்புகிறோமோ அந்தந்த லைனுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வெளியே போக அது உள்ளே தான் காமிச்சிட்டு இருக்கோம். வெளியே போக அது உள்ளே தான் வரும். இப்போ இந்த இடத்துல எத்தனை இன்ச்சு தண்ணி வரும்? இந்த இடத்துல வந்து எப்படி வச்சாலும் 2.5 இன்ச்சிலிருந்து 3 இன்ச்சுக்குள்ளே வருங்க. சரி, இது என்ன மெத்தடுங்க? இது வந்து காப்பர் எல்ராடுங்க. சரிங்க, ஓகே. அடுத்து வேறு இருக்குங்களா? வந்தால் வரும். இப்போ மேக்கண்ட் மாதிரிங்க. மேக்கண்ட் அது என்னதுங்க? அது மேக்கண்ட் மாதிரி. இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து மேக்னெட்டு. ஆமாம், 2 இன்ச் தண்ணிக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் எஃபரைட் ஆகும். பாயிண்ட் விட்டு தள்ளி போயிட்டீங்க. ஆமாம், பாயிண்ட் விட்டு தள்ளி வந்துட்டாங்க. பாயிண்ட் விட்டு தள்ளி வந்து 3 கால் சென்ஷன் ஆகிற இடத்துல மட்டும் தான் இது வேலை செய்யுங்க. கையில் நிற்காதுங்களா? அது நிற்காதுங்க. நீர் அது நிற்காதுங்க கையில். எந்த இடத்துல 5 கால் 4 கால் ஜங்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல அந்த மேக்னெட்டு ஃபுல்லாக வேலை செய்யுங்க. இப்போ தண்ணி அங்கே அதிகமாக இருக்குது அப்படி? ஆமாம், தண்ணி அதிகமாக இருக்கிறதுல மட்டும்தான் அது துடிப்பு ஏற்படும். தண்ணி அதிகம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருங்க. அது தேங்காய் இல்லைங்களா? ஆமாம், இது வந்து எப்பொழுதுமே எல்லாருமே பார்க்குற மாதிரிங்க. எத்தனை பொருள் வச்சுருந்தாலும் இது நம்ம கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது பாரம்பரியம். இதுதான் ஆதி காலத்துலேருந்து எல்லாமே இது கண்டுபிடிச்சி இது மூலியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இது மூலியமாக தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஒவ்வொரு லைனாக வருவேங்க. ஒவ்வொரு லைனாக வரும்போது எந்தெந்த லைனுக்கு வந்து
செம்பிங் ஆகுதுன்னு பார்த்துங்க. ம். இப்போ பாயிண்ட் விட்டு தள்ளி இருக்கீங்க. ஆமாம், பாயிண்ட் விட்டு தள்ளி இருக்குங்க. ம். எதுக்கு நேராக போகுதோ அதுக்கு நேராக எதிரிங்க. ம். இது வந்து பழனி மிளகாலுங்க. ம். இது ஒரு லைனு. ம். இது வந்து கிளமேலுங்க. ம். இது வந்து தென் மாடல். ம். ம். இந்த சரம் வந்து தென் மாடலில் இருக்குங்க. சரிங்க. இப்போ பாயிண்ட் நேரம் வந்துட்டீங்க. பாயிண்ட் நேரம் வந்துருங்க. ஆஹா. பாயிண்ட் நேரம் வந்ததுலையுமே ரொட்டேட்டர் ஆரம்பிச்சிருங்க. ஆ. ஆ. அது பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். ம். ம். இதான் சென்டர்னு கணிக்கிறதுங்க. ம். ம். ஸோ இது நார்மலாக எல்லாராலையும் பார்க்க முடியுமா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது? எல்லாராலையும் பார்க்க முடியாது. இது வந்து உடம்புல வந்து அவங்களோட பிளட்டோட இது தாங்க. ம். ம். எப்படி மேக்கண்ட் பவர் இருக்கவங்க மட்டும் தான் இது பார்க்க முடியும். ம். அதனால் வந்து இது எல்லாருமே பார்க்குறதில்ல. கொஞ்சம் இப்போ எல்லோரும் பார்க்கலாம், எல்லாருமே தேங்காய் எல்லா இதுலேயும் பார்க்கலாம். பார்த்தாலும் கொஞ்சம் அனுபவம் வேணுங்க. ம். ம். நாங்கள் வந்து இந்த ஒரு 30 வருஷமாக இது பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ம். இப்போ ஒரு 6 மாத அளவில் தான் நம்ம அண்ணன் கூட பார்த்துக்கிட்டு ம். இந்த இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இப்போ எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணிவிட்டு எங்கேயுமே 2 பேருமே வந்து எங்கே போனாலும் ஒரே இதுதான் இது பண்ணுவோம். ம். ம். சரி, உங்களோட தொடர்பு இன்னொரு முறை சொல்லிவிடுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 99 சரிங்க 43 ம் 70 சரிங்க 68 ம் 11. சரிங்க. இதில் வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணே? வாட்ஸ்அப் இருக்குது. சரிங்க, நன்றிண்ணே. நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. இந்த வண்டி உரிமையாளர் நீங்கள் தானே? ஆமாண்ணே. சரிங்க. எத்தனை வருஷமாக இந்த வண்டி வச்சு ஓட்டி மிஷின் ஓட்டிட்டு இருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமாக இருக்குங்கண்ணா. என்னென்ன ஊருக்கெல்லாம் போய் ஓட்டி கொடுப்பீங்க? நாங்கள் தமிழ்நாடு ஆல்ரவுண்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, ம் ஒரிசா, மகாராஷ்டிரா, ம் குஜராத் எல்லா ஏரியாவும் போங்க. சரிங்க. இது எப்படி சார்ஜ் எல்லாம் எப்படி வாங்குவீங்க? அது ஏரியா பொறுத்து ரேட்டுங்க. ஏரியா பொறுத்து ரேட்? ஏரியா பொறுத்து ரேட்டுங்க. அடி கணக்குங்களா? அடி கணக்கு 300 வரைக்கும் ஒரு ரேட்டுங்க. அதுக்கு மேலே இப்போ 100 அடிக்கு செப்பரேட்டு. ம் ம் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி ரேட்டுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எல்லா ஊருக்குமே போய் ஓட்டி கொடுப்பீங்க? எல்லா ஊருக்கும் போங்க. எல்லா ஸ்டேட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்களா? அதர் ஸ்டேட்டும் போங்க. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும் வந்து ஓட்டி கொடுப்போம். ம் ம் சரிங்க. ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே 2 நாளைக்கு முன்னாலே தகவல் சொல்லுங்க. ஆஹா. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வர்றதுக்கு சரி. உங்கள் பேர் உங்கள் ஊருங்கண்ணே? நாங்கள் வந்து துறையூர் தாலுக்காங்க. ம் அம்மாப்பட்டி போஸ்ட்டு. ம் என் பேர் வந்து சின்னசாமிங்க. சரிங்க. உங்களோட தொடர்பு சொல்லுங்கண்ணே. என் பேர் சின்னசாமிங்க. சரிங்க. அம்மாப்பட்டி போஸ்ட்டு 97 86 சரிங்க 80 ம் 77 16ங்க. இதில் வாட்ஸ்அப் இருக்குல்லண்ணே? வாட்ஸ்அப் இருக்குண்ணே. சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராசியான வண்டிங்க. ம் யாரும் தொடர்பு கொண்டு ஓட்டலாம். பல இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ம் ம் நன்றிங்க. ஓரளவுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுதுங்க. ம் அங்கே எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கோம். எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து வந்திருக்கோம். ம் இந்த போல்ட்ரஸ்ஸு ஏதாவது தண்ணி வந்தால் லேட் ஆனாலும் ஓரளவுக்கு அனுசரித்து செஞ்சு கொடுக்குறோங்க. ம் ஒரு சிலர் வந்து தண்ணி வந்தால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்க. பார்ட்டி என்ன திருப்தி போடுறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுப்போங்க. ம் அது மாதிரி கேசிங் பைப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் இது வரைக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குங்க. ம் அதேமாதிரி பிட்டு சைஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக போட்டு கொடுக்குறோம். நம்மக்கிட்ட 1200 அடி 1300 அடி வரைக்கும் ஓட்டலாங்க. ம் ஏன் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க தயாருங்க. கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி வந்தால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ம் நம்ம ஓரளவுக்கு அனுசரித்து செஞ்சு கொடுக்குறோங்க. ம் எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுக்குறோம். போர் ஏதாவது பிரச்சனை கொட்டுது அப்படின்னாலும் 10 பைப் இறக்கி எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறோங்க. ம் முடியான்ட்டு விட்டு வர வேலையே கிடையாதுங்க. ம் அது மாதிரி போரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்குங்க. நிறையா பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்குங்க. 99% ஃபெயிலருக்கு இல்லை. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கம்மியாக ஓட்டுறாங்க. 500 அடி ஓட்ட சொன்னால் 300 அடி தான் ஓட்டுறாங்க. அதெல்லாம் தண்ணி வரலைன்னா அது வந்து ஊற்றுக்காரங்க பார்க்குறதோ வண்டிக்காரங்களே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க. சரி. அவங்க 500 அடி சொன்னாங்கன்னா நம்ம 100 அடி சேர்த்து தான் ஓட்டி பார்க்கணுங்க. அப்போ தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா பூமிக்குள்ளே இருக்கிறது யாரும் போய் இது பண்ணல. நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அது கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா வந்து இறைவன் கொடுத்தது அது நம்ம வந்து அக்யூரேட்டாக பண்ண முடியாது. கம்ப்யூட்டரில் அடிக்கிறதே தப்பாகிடுது. ம் அதனால் இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் தாங்க. இது மாற்றம் இல்லை. ம் நல்லபடியாக பண்ணி தரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. நன்றிங்க சார். நன்றி.